வணக்கம். நிறைய தலைப்பில் பேசினே போயின்னு மூன்றாவது கண் நழுவிட்டதில்லை. மூன்றாவது கண் நம்ம நிறையத்தில் அப்படி இப்படிமா பேசியிருப்போம். அதை ஒரு தனியாகவே மூன்றாவது கண் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ மூன்றாவது கண் அப்படின்னு சொன்னோடனே ரெண்டு கண்ணு இருக்குது நமக்கு. இங்கே மேலே ஒரு புருவெல்லாம் போட்டு சாமியெல்லாம் படம்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க, பார்த்துக்கிறீங்களா? மூணாவது கண் ஒன்று இருக்கும் பொழுது நம்ம கண்ணை முடினே இங்கேயே கவனிச்சிருந்தோன்னு வச்சுங்களேன், அது கண்ணு டக்குன்னு தந்துக்கும். ஆமாம், அது வழியாக பார்த்துக்கலாம். பார்த்து ரெண்டு கண்ணில் காட்சி என்னவா தான் தெரியும். ரெண்டு கண்ணு இருந்தாலும் காட்சி என்ன தான். மூணாவது கண்ணு தந்தால் இப்போ மூணாவது காட்சியாக தெரியும், இல்லை ரெண்டாவது காட்சி தெரியுமா? அப்போனா தான் தெரியும். 10 கண்ணு வச்சினாலும் ஒரு 150 கேமரா வச்சுன்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. அந்த கேமராலாம் யாரை பார்க்குது? ஒரே ஆள் தான். ஆனால் கேமரா எத்தனை? 150. எத்தனை கண்ணு வச்சாலும் இன்னும் யார் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ, யாரை பார்க்கணுமோ அவங்க தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். நம்ம மனம் எதை பார்க்க விரும்புதோ அதை பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணை பயன்படுத்திக்குது. கரெக்டாக? நம்ம மனம் எதை பார்க்க விரும்புதோ அதை என்ன பண்ணுது இல்லது, அல்லது பார்க்கறது எதுவோ அதை உள்வாங்குது. நம்ம மனம் உள்ள மனம் ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணுது, புலன்களை கொண்டு கண்களை கொண்டு காட்சிகளை பார்த்து உள்வாங்குது. அப்படி இல்லைன்னா விருப்பமான ஒன்றை பார்க்குது. நிறைய நகை போட்டுனுறால, வசதியாகிறால, எவ்வளோ தேரும் பார்க்கலாம் தானே? பார்க்கலாமா இல்லையா? புள்ள நல்லா இருக்குதா, மருமவளாக ஆக்கிக்கலாமா, பார்க்கும். பையன் நல்லா இருக்கிறானா, ஒத்து வருவானா, சைட் அடிக்கலாமா. அவர் ஒரு பாட்டு எழுதுவார்ல, ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டாக்கா பெல்ஸு மாறிங்கோ, பெல்ஸு போட்டாக்கா டெடிகாரன மாட்டேன். கரெக்ட் தானே? நோக்கம் வச்சிக்கணும் பார்க்கலாம், பார்க்குறதுனால நோக்கம் உருவாகலாம். கரெக்ட் தானே? உள்ள ஒரு நோக்கம் வச்சிக்கின்னு பார்க்கலாம், அல்லது பார்க்குறதுனால ஒரு நோக்கம் ஆகலாம். ரெண்டு கண்ணு போதுமானதா இருக்குதா இல்லையா? ரெண்டு கண்ணு போதுமானதா இருக்குதா இல்லையா? இதுதான் இப்போ பிரச்சனை. என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம தாத்தாங்கெல்லாம் போதுமானது இல்லைன்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? போதுமானது இல்லை. ஏன் போதுமானது இல்லை? காணும் பக்கம்லாம் போகிறது நம்ம வேலையாகி போயிடுச்சு. காணும் பக்கம்லாம் போகிறது உள்ளாச்சு. உள்ள ஆம்பளை ஒரு அழகான பொம்பளை போனால் பின்னாடியே போயிடுது. அந்த அக்கா சொல்லிட்டாங்க, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். இப்போ உன்னதான் சொல்லிட்டான், மனம் போன போக்கெல்லாம் போக வேணான்ட்டான்ல. மனம் தப்பு இல்லை, மனம் கடந்துருன்ட்டான். டேய், மனம் போனால் தான் போகக்கூடாது. மனம் நின்றுச்சேன, மனம் போனால் தான் பிரச்சனை. மனம் போலேன்னா சரிதானே? ஏதோ ஒரு அழகான ஒரு பொண்ணு போகிறா இருக்கட்டும் அப்படின்னா என்ன ஆகும்? ஏற்கனவே எதுக்கு பொண்டாட்டி என்னை சுற்றி வெப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கண்ணுக்கு அப்படின்னு தான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் என்ன பண்ணுவேன்? போனா போட்டு போட இல்லை. ஏன் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிற? பிரியாணி போடுறாங்க வாண்ணா வருவேன். இப்போ தான்டா தெரியாதனமாக கஞ்சி குடிச்சிட்டேன். இப்போதான் எதுனா தெரியும் பிரியாணி வருன்ட்டு. எங்கள் அம்மா போட்டாங்க, நல்லா இருந்தது. பழைய சோறு பச்சை மிளகா ஃபுல்லாகிடுச்சு. பிரியாணி போட்டால் என்ன பண்ணுவேன்? ஆனால் வாங்கிட்டு வந்துடு, மதியானத்துக்கு பார்த்துக்கலாம். என்ன சொல்லுது? சாப்பிட்டது இரு, அப்படியே போய் சாப்பிட முடியாது. சாப்பிட முடியுமா அப்படியே? நோ. அப்படி சாப்பிட்றவங்க கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா கேட்டு கேட்டு உலகம் இது, எதை வேணாலும் செய்யலாம், நம்ம பொறுப்பாளி இல்லை. ஆனால் அப்படி வாய்ப்பு இல்லை, கம்மி. கரெக்ட் தானே? கிடைக்க போகிறது நமக்கு தெரியாது, அப்புறமா கிடைக்க போகுது. ரெண்டு கண்ணு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதில் காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதை நம்ம போதுமானமாக அனுபவிச்சோமான்னு தெரியாது. எல்லைகளை தாண்டி நம்ம வாழாத வரைக்கும் நமக்கு எல்லை பொழுதுபட்டு தெரியாது. நாம் இந்தியா அப்படின்ற ஒரு எல்லைக்குள்ளே ஆளுமைக்கு உட்பட்டு இருக்கிறோம். எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை கடந்து வெளியே போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா தான் தெரியும். இல்லைன்னா ரொம்ப விசாலமான இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் எப்படி இருக்கிற மாதிரி இருப்பீங்க? ரொம்ப சுதந்திரமாகவும் ரொம்ப விசாலமாக இருக்கிற மாதிரியும். பறவைக்கு இருக்கிற சுதந்திரம் நமக்கு இல்லை, முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். ஆஸ்திரேலியா ஒரு பறவை இந்தியாவுக்கு வருது, பாஸ்போர்ட் விசாலாம் எடுத்துன்னு வரோம். ஆனால் நீ பக்கத்து ஊர் பாகிஸ்தானுக்கு போனோம், என்ன பண்ணியாவனா? பஸ்ஸில் போகிற தூரம் நீ இருக்கிறதே அந்த பார்டர்லன்னே வச்சுக்குவோம், நடந்தே போகலாம். ஆனால் என்ன தான் எடுத்துன்னு போனோம் கையில்? ஏன்? நான் இந்திய நாட்டை சார்ந்தவன், இல்லைன்னா இந்தியாவின் அடிமை, எப்படி வேணால் சொல்லிக்கோ, இஷ்டம். எப்படின்னா சொல்லிக்கோ, நாங்கள்லாம் இந்தியர்கள், நாங்கள் பாகிஸ்தானுக்கு வர உரிமை தாருங்கள், பாகிஸ்தான்கிட்ட கேட்கணும். ஓகே, நீங்கள் இந்தியர்கள் வரலாம், 15 நாள் இருக்கலாம், இல்லை 30 நாள் இருக்கலாம். 10 நாள் இருந்தால் இவ்வளோ காசு, 100 நாள் இருந்தால் இவ்வளோ காசு. அவர் ஒரு ஒப்பந்தம் போட்டு அதுக்கு பேர் விசா. எப்போ தெரியும்?
எல்லாருக்கும் தெரியும் எத்தனை பேர் ஏரோப்ளைனில் ஏறி இருப்பாங்க. இந்த சிவாவே பிச்சைக்கார பையனா அந்த ஏறி இருப்பானா சொல்லுங்க, சாத்தியமா? தெரியாது, கனவு தான். ஏரோப்ளைன்றது ஒரு கனவு தான். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. எல்லோரும் நாட்டை விட்டு வெளியே போகிறாங்களா? இல்லை. எத்தனை பேர் ஊரை விட்டு வெளியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சாத்தியம் இல்லை. ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கவே மாட்டான். சில பேர் வாழ்ந்து செத்தும் போயிட்டு இருப்பான். மிஞ்சி போனால் ஒரு 150 கிலோமீட்டர். திருப்பதி அங்கே இருந்தாலும் அது வரைக்கும் போயிட்டு வந்திருப்பார். வயலில் எதுவுமே தெரியாமல் கரெக்டாக போய் கரெக்டாக வந்திருப்பார். சைடில் கீழே எங்கேயும் பார்க்காம கூட. சாத்தியம் உண்டா? சில பேர் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்ற சாக்கில் சில ஊருங்களை அப்படி போயிட்டு ஒரு ரவுண்டு, என்ன அது ஆன்மீக சுற்றுலா. இல்லை நான் இமயமலைக்கு போகிறேன், ஹரித்வார் ரிஷிகேஷுக்கு போகிறேன். இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்போ போதாதுன்னு தெரியும். இதெல்லாம் கடந்தா 2 கண்ணை பார்த்து சலிச்சிச்சேன்னா இது போதாதுன்னு தெரியும். இது நமக்கு போதுமானதா? இல்லை. இது எனக்கு சரியாக எல்லாத்தையும் புரிய வைக்கல. இதை கொண்டு என்னால் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியலன்னு எப்போ தெரியும்? எப்போ இதில் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் பண்ணா. அந்த மாதிரி ஒரு தாத்தா இது போதாது. இப்போ இல்லை, இந்த ஊரில் தான் இல்லை, நிறைய ஊரில் நிறைய நாட்டில் இலுமினாட்டிஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டு உள்ளே போட்டு வச்சுக்கிறானுங்களே. அங்கே கூட ஒரு கண்ணு படத்தை போட்டு வச்சுக்கிறாங்க. அது 3வது கண்ணுன்னு மொழிபெயர்க்கப்படுது. சொல்லாமல் சொல்ல வராங்க. முக்கோணம் போட்டு ஒரு கண்ணு போட்டால் 3வது கண்ணுன்னு அர்த்தம். முக்கோணம் போட்டு ஒரு கண்ணு போட்டால் என்ன அர்த்தம்? 3வது கண் அப்படின்னு அர்த்தம். சிம்பிள் ஆஃப் இலுமினாட்டி கிடையாது இது. இலுமினாட்டினா 3வது கண் திறந்துக்கணும்னு அர்த்தம். இலுமினாட்டினா என்ன அர்த்தம்? 3வது கண்ணை நம்ம சொல்லிப்போம்ல, யோகி ஞானின்னு சொல்லிப்போம்ல, அந்த மாதிரி அது ஒரு விசேஷமான ஒரு மனிதன். அந்த மனிதன் சராசரி பார்வையிலிருந்து மாறுபட்ட கோணத்தில் பார்க்க புரிந்து கொண்ட ஒரு மனிதன். எல்லை கடந்து வாழ தெரிஞ்சவன் அப்படின்னு ஒன்று இருக்குது. 3வது கண் ஒன்று இருக்குது. அது எப்படி இல்லை? இந்த 2 கண்ணு போல் இமை கொண்டு வெள்ளை கருப்பு நீலம் சிவப்புன்னு இல்லை. இமை கொண்டு இல்லை. புரியுதா? அப்படி ஒரு கண் நமக்கு இருக்குது. ஆனால் என்ன இல்லை, இது இந்த கண் மாதிரி 3வது கண் கிடையாது. விழிப்படையுமானா விழிப்படையும். 3வது கண் இருக்குதானா இருக்குது. எப்படி சொல்ல முடியும்? இப்போ அது இந்த கண் மாதிரி இல்லை. எந்த கண் மாதிரி? இந்த பார்க்குற இந்த புறக்கண் மாதிரி அது இல்லை, 3வது கண். அப்போ நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? உணர வச்சாதான். சார் எனக்கு ஊரில் எடுக்குது, உனக்கும் ஊரில் எடுக்கும்னா ஊரில் எப்போ எடுக்கான்? உனக்கு ஊரில் எப்போ எடுக்கணும் யாருக்கு தெரியும்? கருடு கொஞ்சம் நிறைய சாப்பிட்ணும், இல்லை குளிக்காமல் இருக்கணும், வேர்வை நான் தடிக்கிற மாதிரி வாழணும், இல்லை படை சொறி சிறுங்கு உள்ள ஆளை கூட பழகணும். என்ன சொல்லுது? நிறைய ஃபங்கல் ஃபார்ம் ஆகிற மாதிரி இடத்துல நீ வாழணும். அப்போ தான் என்ன ஆகும்? ஊரில் இருக்கும். சுத்தமாக குளிச்சு டெட்டாயில் போட்டு நல்லா நீட்டாக வச்சுன்னு செட்டு வர வச்சுன்னு நல்லா சாப்பிட்டு சுத்தமாக இருந்தீங்கன்னா ஊரில் இருக்கும் உனக்கு. இப்போ ஊரில் நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறது? சொல்லிக் கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் இந்த ஊரல் மாதிரியே இருந்தாலும் கூட இந்த 3வது கண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். 3வது கண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். சொன்னால் உனக்கு ஆகிடும். சுத்தமாக இருந்தால் ஊரில் எடுக்காது. சுத்தமாக இருந்தால் 3வது கண் திறக்கும். நான் சொல்கிறது புற சுத்தம் இல்லை, அக சுத்தம். நான் சொல்கிறது சோப்பு டெட்டாயில் வாசனை பொருள் போட்டு குளிக்கிறது இல்லை. மனதை சுத்தமாக்கும் போது என்ன ஆகுது? ஓ, இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை, இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு பார்வை, இது விட விசாலமான ஒரு பார்வை நமக்கு இருக்குதுன்னு உனக்கு புரிய வரும். அதுக்கு என்ன பண்ணணும்? மனதை சுத்தமாக்கணும். மனம் அது செம்மையானால் மந்திரம் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டார். 3வது கண் விழிப்பு எப்போ வருது? மனம் தூய்மை அடைந்தார். மனம் தூய்மை அடைந்தார். இல்லைன்னா ஆகாது. இப்போ மனம் தூய்மை அடையுதுன்னா என்ன ஆயிடுச்சுன்னா சாப்பாட்டில் வித்தியாசமாக சாப்பிட்ணுன்னு வச்சுக்கிறாங்க. அது கிடையாது. சாப்பாட்டை மரியாதையாக சாப்பிட்ணும். சாப்பாட்டை எப்படி சாப்பிட்ணும்? மரியாதையாக. வேல்யூ. என் பசியை அடக்கிறதுக்காக இத்தனை நெல்லை, இத்தனை அரிசியை, இத்தனை கத்திரிக்காயை, இத்தனை முருங்காவை, இல்லை இத்தனை மாடை, இத்தனை கோழியை, இத்தனை இதுவை, ஒரு ஃப்ரெஷ்ஷு எங்கேருந்து கச்சிது? ஒரு உயிர் இருந்தது, அதை தேத்தி விட்டு நான் அதை சாப்பிட்றேன். எப்படி சாப்பிட்ணும்? அதை நன்றியோடு சாப்பிட்ணும். என்ன சாப்பிட்ணுன்றது அவசியம் இல்லை, எப்படி சாப்பிட்றோன்றது தான் விஷயம். புரியுதா நான் சொல்லிட்டு? யாருன்னா உனக்கு சொல்லித்தரல,
எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தரல, என்ன சாப்பிடணும்னு சொன்னான். ஒரு பருக்கை வீணாகக்கூடாது. நம்மால் கதை சொல்லி வச்சுக்கிறானுங்க. என்னான்ட்டு, சார் சாப்பிட போகிறீங்களே, அந்த நத்தியம் ஊசியம் எதுக்கு சார் கேட்டீங்க? பொண்டாட்டிக்காரி புருஷங்காரங்கிட்ட யானே தெரியாதளவுக்கு சாப்பிட்டுறான். பால் கீழே வந்து எப்படின்னா அழிச்சிருந்தானே என்ன ஆகிட்டு இருக்கான், கண்டுபிடிச்சிருப்பா. ஓ, நம்மால் இதுதான் இந்த ஊமச்சியம் ஊசியம் கேட்டாருன்ட்டு. இது ஒரு கேள்வியாக கேட்குற அளவுக்கு இருந்துக்குதுன்னா அப்போ எப்படி சாப்பிட்டான்? அந்தால புரிஞ்சிச்சா? அப்போ எப்படி சாப்பிட்ணும்? அப்போது சுத்தமாக வச்சுக்கணும் மனசுன்னா. சாப்பிடும்போது பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? பரிபூர்ணமாக பார்க்கணும். பரிபூர்ணமாக பார்க்கணும். யாரை பார்த்தாலும் எப்படி இருக்கணும்னு நினைக்கணும்? நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். எப்படி இருந்தாலும் யாரை பார்த்தாலும் தோணும். அப்படி இல்லை, எல்லாரும் சிறப்பாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். சட்டை கொஞ்சம் டைட்டாக இருக்குது சார், கொஞ்சம் லூஸாக போட்டுங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். இல்லை கொஞ்சம் தொப்பை கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்குது சார், பார்த்துங்க. இது வந்து அசிங்கப்படுத்துறது இல்லை, என்ன நோக்கத்தில் வருது? நல்லா இருக்கணுன்ற எண்ணம். இப்படி மூன்றாவது ஒரு பார்வை இருக்குது. மூன்றாவது ஒரு பார்வை இருக்கிறது போய் இதுக்கு அடுத்தது ஒரு பார்வை இது. இந்த பார்வை எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூன்றாவது கண் ஒன்று உள்ள விழிப்படையுது. எப்போ? மனம் சுத்தமானா விழிப்படையுது. மனம் சுத்தமாகிறது லேட் ஆகலாம், ஒரு கால் சுத்தமாக கூட இருக்கலாம். சுத்தமாகி மூணாவது கண்ணே திறக்காமல் இருக்கலாம். மூன்றாவது கண் திறத்தல் அப்படின்னா நெற்றியில் ஒரு அரிப்போ அல்லது நமைச்சலோ ஒரு குறுக்குறுத்தலோ ஏற்படும். யாருக்கு தெரியும்? அனுபவிச்சாதான் தெரியும். இந்த பக்கம் நீங்கள் கேட்டுக்கலாம், ஆமாம் தானா இல்லையான்ட்டு. நெத்தியில் ஒரு ஊரலோ குறுகுறுத்தலோ ஏதோ இருக்கும். ஒன்று நீங்கள் நினச்சக்கூடாது, சார் டர்பனை கட்டிடுங்க, அந்த கண்ணில் பார்த்து விஷயம் நான் சொல்கிறேன். இன்னும் அதெல்லாம் ஏமாத்துறது, அதெல்லாம் ஏமாத்துறது. அது கிடையாது, அது கிடையாது. புக்கை மூட்டுருங்க, நான் மூணாவது கண்ணில் படிச்சிடுறேன். சாத்தியம் இல்லை. கூப்பிடுங்க, பப்ளிக்காக கூப்பிட்டு பேசிடலாம், பண்ணியும் பார்த்துடலாம். அந்த மூணாவது கண்ணை தந்து பார்த்தாங்கல்ல, கூப்பிட்டு வச்சுட்டு கேட்டுடலாம், உள்ளே என்ன இருக்குது, உள்ளே நான் என்ன கலர் ஜெட்டி போட்டுக்கிறேன் பார்த்து சொல்லு, கேட்டலாம். கேட்டு இல்லை அசிங்கம் என்ன இருக்குது, முடியாது, அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அப்படி இல்லை இது. ஆனால் இந்த மனிதன் எதுக்கு பேசுகிறான்னு புரிஞ்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன புரிஞ்சுறான்? ஓ, இந்த மனிதன் என்னத்துக்கு பேசுகிறாரு, ஏன் இவர் வராரு, இவர் நோக்கம் என்ன, இல்லை என்ன ஆகிடும் புரிஞ்சிடும். எப்படி நீங்கள் படுத்துன்னு இருக்கும்போது தூங்கும்போது கனவு காண்றதுக்கு உங்களுக்கு பயன்படுற கண் மூணாவது கண். அது எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அது அதுவாகவே விழித்து அதுவாகவே தூங்கிடுது. அதை கான்சியஸாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், விழிக்க வச்சிடலாம். புரியுதா என்ன சொல்லிட்டு? கனவு காணும்போது நீங்கள் பார்க்குற காட்சியெல்லாம் அந்த மூன்றாவது கண்ணிலேருந்து தான். கனவு காணும்போது நீங்கள் பார்க்குற காட்சி எங்கேருந்து? அந்த மூன்றாவது கண்ணிலேருந்து தான். அதுக்கு மூன்றாவது கண் எப்பேற்பட்டதுன்னு கேட்டால் அதுக்கு கேட்கும். அந்த கண்ணுக்கு என்ன பண்ணோம்? கேட்கும். பாம்பு சொன்னல, அதுக்கு தான் அது கண். ஆனால் அது கேட்கக்கூடிய கண், சுவைக்கக்கூடிய கண். மூன்றாவது கண் என்னென்ன பண்ணோம்? கேட்கும், சுவைக்கும். ஐம்புலன் என்னென்ன வேலை செய்யுமோ அத்தனை வேலையும் அந்த ஒரு கண் செய்யும். அவ்வளோ விசேஷமான கண் அந்த கண். இமை கிடையாது, பார்த்தா தெரியாது. ஆனால் என்னென்ன பண்ணோம்? பார்க்க முடியும், ருசிக்க முடியும், கேட்க முடியும், பரிசுத்தை உணர முடியும். எல்லாமே அதால் செய்ய முடியும். அவ்வளோ விசேஷமான ஒரு கண். எல்லாருக்குமா வருதுதானா? இல்லை, மனம் தெளிவடைஞ்ச மட்டும்தான். விலங்குகளுக்கு மனம் தெளிவடையலை. ஏன்னா மனம்னு ஒன்று இருக்குதுன்னு அதுக்கு தெரியாது. விலங்குகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. மனிதனுக்கு மனம் இருக்குது, மனம் தெளிவடையலை. ஏன்னா கற்றுக்கிறது மேலே மட்டும்தான் அக்கறைத்துங்கிறான், அதை கடந்து சிந்திக்கிறதே இல்லை. இன்னும் சொன்னாலும் மேலும் அவன் சண்டை போடவும் எதிர்க்கவும் துணிஞ்சிட்டான். கற்றுக்கினா என்ன ஆகிட்டான்? அதை எதிர்க்கவும் அதுதான் சரி அப்படின்னு சொல்ல ஆகிட்டான். புரிந்து கொள்ளாமலேயே என்ன ஆகிட்டுக்கிறான்? சரியாயிட்டுக்கிறான். ஒரு முகமதியர் அல்லது ஒரு இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறவர் கிறிஸ்துவம் சரியில்லை, நான் தான் சரின்றாரு. இதுக்கு எதனா அறிவு வேணுமா? அறிவு வேணும்னு நினைக்கிறீங்க? ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? நான் அறிவாளின்றாரு. மேலும் அவர் புக்குங்களெல்லாம் படிச்சுட்டு வந்து அதெல்லாம் வந்து அதுக்கான எடுத்துக்காட்டுங்களெல்லாம் வர சொல்கிறார். ரெண்டாவது ஊம் புக்கையும் படிச்சு விட்டு அதுலேயும் ஏன் விஷயம் இருக்குதுன்னு சொல்ல வர்றாரு. புரியுதா? யாரை சொல்கிறேன்ட்டு நிறைய பேர் அது மாதிரி இருக்கிறாங்க எல்லா மதத்துலேயுமே. ஏன்? ரெண்டு கண்ணு மட்டுமே பார்த்து அதை கொண்டு
தெளிவடையாத மனதை கொண்டு என்ன ஆயிட்டாரு, தெளிந்ததாக நினைத்து கொண்டார். அவர் என்ன பண்ணினாரு, தெளிந்ததாக நினைத்து கொண்டார். இப்போ நம்மலாம் என்ன ஆகிக்கிறோம் அப்படின்னா, நீ தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கணும் ஆகிட்டு இருக்கிறான். நீங்களும் தெரிஞ்ச மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒன்றும் நான் ஒரு சாமியார்கிட்ட போனீங்க, அவரே தெரியல, இப்போ தெரிஞ்ச மாதிரி பாவல் பண்ணுகிறார். உனக்கு என்ன பண்ணுவார், நான் நடிக்கிறேன், நீ என்ன பண்ண, கொஞ்சம் நச்சுக்கோ, வெள்ளையாக வேஷ்டி கட்டிக்கப்பா, கதரா இருக்கட்டும், கதரா இருக்கட்டும். தெளிஞ்சிட்டோம்னா துணி மேலாம் அக்கறை இருக்காது. பார்த்திங்க, சும்மா துண்டு போட்டுக்கோ, உள்ளே ஒரு கோமனம், சட்டை போடாது, துண்டு தேவைப்பட்டால் போட்டுக்கணும். கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் மட்டும் பேண்ட் சட்டை போடு. இப்போ என்ன ஆகிட்டீங்க, போயிட்டு உடனே தெளிவாயிட்டீங்களா இல்லையா, ஆயிட்டீங்களா இல்லையா, பிரம்மஸ்ரீ ஆகிட்டீங்களா இல்லையா, போய் வந்தோடனே ஆயிட்டீங்களா இல்லையா? ஏன் நீங்கள் பிரம்மஸ்ரீ ஆகிறதுக்கு எதுவும் பண்ண வேணாம், போய் என்ன பண்ணா, உள்ள ஒரு கோமனம், மேலே ஒரு துண்டு, மேலே ஒரு துண்டு போட்டால் என்ன ஆகிட்டீங்க? இப்போ என்ன வித்தியார்த்தி இல்லைன்னா நீங்கள் யார், என்ன சொல்லி வளர்றாயா, ரொம்ப கஷ்டமாக இல்லை, பேண்ட் ஷர்ட் மட்டும் போட்டுக்கோ, வாழ்க்கை வளமுடன் தெளிவாயிட்டே. இப்போ அது எப்படி தெரியுமா இருக்குது, இருட்டு, கும் இருட்டு. அது என்ன காலம் தெரியுமா, அது வந்து சிவகாலம். இது என்ன காலம் தெரியுமா, இது சக்தி காலம். இவர் எந்த கிளைட்டில் போனார் சார் கேட்க முடியும். அவர் மொத்தமாக ஒன்று தூயின் போயிடுச்சு. கடவுள் பூமி இயற்கை என்ன பண்ணுது, தொடர்ச்சி எடுத்துக்குது. கேட்கறதுக்கு முன்னாடி போட்டானுங்க. யாருன்னு என்ன போய் கேட்க முடியுமா? இப்போ சார் இன்னும் சொன்னீங்களே, இன்னும் கேட்க முடியும். அவர் என்ன ஆகிட்டாருப்பா, அவர் தொச்சு வச்சிருச்சு. இப்போ அதை பச்சுப்பட்டு வர பேசிக்கிறான். இப்போ ஒரு அறிவாளியா? இந்த மூன்றாவது கண் விழிப்பு வந்துச்சுன்னா உனக்கு கேள்வி பளிச்சுன்னு வரும். எப்படி இருக்கும், பார்க்குற 2 டைமென்ஷன் பார்த்துக்கிறோம், 3வது டைமென்ஷன் உனக்கு கிடைக்குதுன்னா என்ன பண்ணுவேன்? பில்லியன்ஸ் என்ன ஆயிடுச்சு, இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. உன் பார்வை விசாலமாக ஆயிடுச்சு. உன்னை பார்த்தே உன்னால் கேள்வி கேட்க முடியும். யாரை பார்த்தே? உன்னை பார்த்தே. உன்கிட்டருந்தே உன்னால் பதில் எடுத்துக்க முடியும். இந்த 3வது கண் விழிப்பஞ்சா என்ன ஆகிடும், உங்ககிட்டயே கேள்வி கேட்க முடியும், பதில் எங்கேருந்தே எடுத்துக்க முடியும், உங்ககிட்டயே எடுத்துக்க முடியும். வேறு எங்கெல்லாம் தேவையில்லை. சுஃபி ஞானி ஒருத்தர் லைப்ரரிக்கு போகிறாரு, பேசி முடிச்சுட்டு புக் எடுக்கலான்ட்டு, போகிறாரு. ஒரு 10 நாளாக போகிறான், உட்காந்துக்கிறான், 10 மணி வரைக்கும் லைப்ரரி போகிறான். ஏது அப்போ தான் பண்ணுறான். லைப்ரரி என்னடா டெய்லி வந்து உட்காந்துக்கிற லூஸா நீ, புக்கை எடுத்து போக பண்ணுறேன். இல்லைங்க, பேசி முடிச்சுட்டு ஒரு முடிவு கொண்டு போய் புக் எடுக்கலான்னு பார்க்குறேன். பேசிய முடிவு இல்லை. நீ பேசி முடிச்சிட்டியா பாரு, உன்னை கேட்டு உனக்கு பதில் தெரிஞ்சிச்சான்னு பாரு. நீ எப்படின்னா உனக்குள்ளே பேசி முடிவு கொண்டேன்னு சொல்லு, எப்படின்னா பேசி முடிவு வந்தே பாரு. ஆனால் இந்த 3வது கண் உனக்கு வந்துச்சுன்னா பேசி முடிவுக்கு வந்துடுவேன். 3வது கண் விழிப்பஞ்சா என்ன ஆகிடுவேன், பேசி ஒரு அவ்வளோ விசேஷமானது இந்த கண். ஏன் எல்லாத்தையும் அனுபவிச்சிட முடியும். டேஸ்ட்டு, ஒரு பொருளை பற்றின எல்லாத்தையும் என்ன பண்ணுற முடியும், உன்னால் அனுபவிச்சிட முடியும். இது வந்து பார்த்து சொல்கிறது இல்லை, இன்னொரு புக்கை படிக்கிறது இல்லை, இன்னொருத்தர் ஏமாத்துறது இல்லை. உன்னை பற்றின விஷயங்களை உனக்கு பார்க்குறதுக்கு 3வது கண் தேவை. ஒரு நல்ல மாஸ்டரு போன என்ன பண்ணுற, சில பேர் தட்டியெல்லாம் எழுப்பி உனக்கு குண்டல் நீ எழுப்பிச்சு 3வது தெரிஞ்சுச்சுட்டு கையெல்லாம் வச்சுட்டு பண்ணுறாங்க. அம்மா அப்படி ஆகிடுவேன், எனக்கு 3வது கண் வந்துச்சு. ஏன்னா அதை தக்க வச்சுக்கணும். பார்த்துக்கிறீங்களா, அப்படியே வாழ்ந்து பைத்தியெல்லாம் பிடிச்சிட்டவங்களாம் இருப்பாங்க. இப்போ உன்னதான் வந்து கேட்குறான், சார் குண்டல் நீ எழுப்பினா பைத்தியம் பிடிச்சிருமாமே. இப்போ சாமியார் சொல்லி அனுப்பிச்சுக்கிறான். அன்றைக்கி ஒருத்தர் மனுஷன் வந்தார், அவரு காலைல வந்தார். அவரு நீ உன்ன எதுக்கு போனேன்னு வச்சு உனக்கு பைத்தியம் பிடிச்சிடும்ட்டான். புரியுதா? ஏன் ஒன்றும் அப்படி இது மாதிரி வாழ்க்கை வாழ முடியாதுன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ அப்படின்னாக்கா மந்திரத்தை சொல்லு, இப்படி இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிடணும். பைத்தியமே பிடிச்சிட்டவங்களாங்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா இந்த 3வது கண் விழிப்படைகின்ற பேரில் வாழ்க்கையை நிறைய இழந்துருவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஆகிடும், நிலை குத்தி போயிடும். இழந்தது கொஞ்சம் நெஞ்சம் இல்லைல்ல, மனம் என்ன ஆகிடும், தன்னைத்தானியே பேச ஆரம்பிச்சிடும். பாவம் வளருவார், உள்ள வெளியவும் வளர்ந்து நிற்பார். அவரை கட்டுப்பத்த முடியாது, தூங்கவே முடியாது அவரால். அவர் என்ன பண்ண முடியாது, தூங்கவே முடியாது. ஏன்னா விழிப்புன்ற ஒன்றும் ஏற்படல, விழிக்கவும் இல்லை, 2 கட்டானா ஆக்கிச்சு. என்ன பண்ண முடியாது, அப்படி இப்படி ஆகிடுவார். தூங்காமே இருந்தால் ஒரு மனுஷன் என்ன ஆகிடுவான், ரெட்டிவல் சிஸ்டம் வேலை செய்யாது. அதாவது எடுத்து அடக்கி திருப்பி எடுக்கிற விஷயம் வேலை செய்யாது. அப்படியே வளருவார், என்ன பேசுகிறோன்னு தெரியாது, தாறுமாறாக நடந்துப்பார். ஒரு கட்டத்தில் மரணிச்சிடலாம் அல்லது கோமாவுக்கு போயிடலாம்.
இல்லை சங்கிலியில் கட்ட வச்சு அவரை அடிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அது அவங்க வசதியை பொறுத்து இருக்கும். ஆபத்து மூன்றாவது கண் விழிப்பினால இல்லை, தப்பான ஒரு மனிதனை போய் சந்திச்சதுனால. ஏன்னா முட்டாள் வந்து எந்த முயற்சியும் பண்ணுறதில்லை, உனக்கு சொல்லி கொடுத்துட்டு கம்முன்னு இருப்பான். இந்த பயிற்சியை செய், இந்த பயிற்சியை செய்யணும் தூங்கின்னு இருப்பான். பரோட்டா வாங்கி கொடுத்தா கடை கண்ணு மென்று சாப்பிட்டு கிளாஸுக்கு அடுத்த கிளாஸுக்கு போகிற ஒரு மனுஷன் பேசுகிறான் மெனு நேருன்னு. கிளாஸ் முடிஞ்சிச்சிங்க, பரோட்டா சாப்பிட்டு வந்துருக்கு சார், அடுத்த சீசன் அந்த இடத்துக்கு வீட்டில் ஒருத்தர் கூப்பிட்றாங்க, நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதமாக இருக்குமான்னு ஒன்று. கடை கண்ணு மென்று மீங்கினவன் தான் பேசிக்கிறான் அண்ணான்ட்டு மென்னு நேரு. ஆனால் அவங்க தான் என்ன பண்ணிட்டான், எனக்கு அவசரம் மென்ட்டேன், நீ அப்படிலாம் இருக்காது, ஏன்டா உன்ன மெத்தனை நானும், எனக்கு அதே மெத்தனை அப்பாயின்மெண்ட் இருக்குது, நானும் காலைல ஆஃபீஸுக்கு போனோமா இல்லையா, உட்காந்து மென்னுக்கு என் வேலை சொல்லியா. இந்த மாதிரி பேசுகிறாங்க இப்போ எல்லாரும். அவருக்கு அதனால அவர்களுக்கு என்ன ஆகாது, பைத்தியம் பிடிக்காது. இப்போ நீ மென்னே என்ன ஆயிடுவே, நீயும் மெல்ற ஜவ்வு எப்போதான் காரியம் போட்டது ஜவ்வு. சுவிங்க மிட்டாய் எப்பயும் என்ன உள்ள போவோம் சொல்லலாம், எவ்வளோ நாள் என்ன சுவிங்க மிட்டாய் உள்ளே போவோம், கச்சேரியும் போகாது இல்லை, போலனா போட்டு அமுக்கவே கூடாதுன்ட்டுக்கிறான். எவ்வளோ நேரம் சாப்பிட்லாம் டிஃபனை, நல்லா ருசியாக சாப்பிட்டு போட்டு விட்டு என்ன பண்ணுங்கிறான் இப்போ நம்ம. இதெல்லாம் பாடமாக ஆக்கி கற்றுக் கொடுத்துக்கிறான், நீ ஆயிடுவே. ஆனால் அவருனா செய்யலை, அவர்னாங்க செய்யலை. ஆனால் நீ என்ன பண்ணுகிற இப்போ பொறுப்பா, நீ ஆயிடுவே. அதெல்லாம் பார்த்துங்க. அப்படி இல்லை, நேச்சுரல் என்ன பண்ண கூடாது, தடலாம் செய்யக்கூடாது, அப்படியே போகணும். சிலது நீ மென்னு சாப்பிட, சிலதுனா அது உனக்கே தெரியும், அவ்வளோ முட்டாள் கிடையாது. நீ உள்ளே போனால் அது என்ன பண்ணுது, அதுவே இன்னும் கொஞ்சம் தள்ளி தம்பி அரிசி தள்ளுறேன் ஒற்றைகள் என்ன பண்ணுவேன், சோறு என்ன பண்ணா மென்னு, அது ஆல்ரெடி வெந்துச்சியா. கூழ என்ன பண்ணா மென்னு அறுப்ப கூழ, இதெல்லாம் உனக்கு சொல்லி தரணுமா என்ன, இதுக்கெல்லாம் ஒரு பாடம். அது காரம் வர்றதுக்காக எவ்வளோ நேரம் சொல்லுங்க, எவ்வளோ நேரம் மீங்கவே மாட்டீங்களா கச்சேரிங்க, மென்னே இருந்தா போயிடுமா என்ன, மென்னே இருந்தா போயிடுமா. சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா. அதில் வர இங்கிலீஷ் பத்து வர போட்டு அவங்க பாரு இப்படி மேல்றாங்க, இவங்க பாரு இப்படி மேல்றாங்க, வாய் தருக்காம இல்லைன்னா என்ன ஆச்சு நமக்கு, எனக்கு யாரெல்லாம் தெரியல, எனக்கு அவசியமும் இல்லை. இந்த மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஆளாளுக்கு என்ன ஆகிட்டான், ஒன்று ஒன்றா வளர ஆரம்பிச்சிட்டான். எனக்கு மூணாவது கண் தந்துச்சு, அவருக்கு தந்துச்சு, நமக்கு என்ன சார், எனக்கு மூணாவது கண்ணு திறக்கமா திறக்காதா என்ன கேள்வி, பிரச்சனை எங்க, எனக்கு மூணாவது கண் தந்துதா, உனக்கு நடக்கணும். எந்த சம்பவமும் யாருக்கு நடக்கணும், உனக்கு நடக்கணும். நான் சினிமா பார்த்தேன் சூப்பராக இருந்ததுன்னா அதுவும் பிரச்சனை, கரெக்ட் தானே. நல்லா இருந்ததுரா படம், மச்சி சூப்பர்னா, நீயும் போய் நல்லா இருந்தது படம்னு சொல்கிறதுக்காக சொன்னேன் நான் உனக்கு. எதுக்கு பார், சினிமாவுக்கு ஒத்துக்கிற, நீ கடவுளுக்கு ஒத்துக்க மாட்டேன்ற, அவர் விசேஷமானு சொல்லி தெரிஞ்சுக்கிற. அவர் கடவுள் பார்த்துட்டாராமா, இருட்டுமே நீ எப்போ பார்க்க போகிற, பார்க்க. அந்த கேள்வி வரணுமா வரக்கூடாதா, அந்த கேள்வி வராத மாதிரி அடி நான் உங்களை. ஏன்னா நான் வந்து புனிதமானவன், நான் வந்து யோகி, நான் வந்து ஞானி, நீ என்ன வந்து போனி, நான் ஞானி, நீ வந்து போனி, உனக்கு 800 ரூபாய்க்கு ஒரு விதி தர வாங்கிக்கோ, என்ன வாங்கிக்க. ரொம்ப நான் வளர பின்பற்றினா அதை பண்ணி இதை பண்ணி இருந்தால் மட்டும் போதாது. நாங்களாம் உயிராகிற ஞானி, என்ன பண்ணிப்பா, அவரை விட்டு ஏங்கிட்ட வா, நீ கரெக்டாக இல்லையா. பொம்மையாக போய் கூப்பிட்டுனுக்குற, பேசும்போதெல்லாம் கரெக்டாக வர மாதிரி இருக்கும். கட்சி எங்கே வந்து முடிப்பார், லீடு எங்கே முடியுது, அங்கே எங்கே போவாத நீ, என்கிட்ட வாணின்றார். இதெல்லாம் இவனுக்கு வந்து மூன்றாவது கண் விழிப்பு வந்தால் தெளிவாயிடும். என்ன ஆகிடும், தெளிவாயிடும். ஓ, நம்ம வந்து குற்றம் செய்கிறோம், நம்ம தப்பு செய்கிறோம், நம்ம எங்கேயும் பிறந்துட்டோம், அதை வந்து உண்மை நம்பினுக்கிறோம், இது உண்மை
இல்லை. இதுக்கு அப்புறமா விசாலமாக ஒன்று இருக்குது. அதாவது மூன்றாவது கண் இப்படி வச்சிங்களேன், 2 பேர் பேசினுக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, மூணாவது வந்து பார்க்குறவங்க தான் 2 பேர் செய்கிற தப்பு தெரியும். மூன்றாவதாக ஒரு பார்வை இருந்தால் என்ன ஆகிடும், 2 பேர் செய்கிற தப்பு இருக்கும். நமக்கு 2 கண்ணு கொடுத்து 2 விஷயம் தான் தெரிஞ்சு வச்சுக்குது. இது 2ஐயும் கடந்து பார்க்குற ஒரு அற்புதமான ஒரு வல்லமையான ஒரு கண் நமக்கு இருக்குது. அது மூன்றாவது கண். எப்படி மூணாவது ஆள் பார்வையாளர் ஒரு ஆள் 2 பேர் பேசுறது தப்பு ரைட்டுன்னு பார்க்க முடியுமோ, அப்படி உனக்குள்ளவே நீ மனம் சிதைஞ்சு பேசினுக்கிற பாரு, அதை கண்டுபிடிக்க முடியும் மூணாவது கண் வந்தா. அப்படி உன்னால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு சில பயிற்சிங்களாம் இருக்குது. பண்ணால் மூன்றாவது கண் கட்டாயமாக வந்துடும். இல்லை நான் கவனமே அங்கேயே வச்சிருந்தாலும் நடக்கலாம். பிறவி தோறும் நீ முயற்சி செஞ்சிருந்தாக்கா இந்த ஜென்மத்தில் அது உனக்கு இயல்பாகவே கூட வந்துடும். இயல்பாகவே கூட அது வந்துடும். அது எந்த குருவும் கூட நீ செஞ்சிக்காமல் கூட சாத்தியம்தான். அந்த மாதிரி உனக்கு நேச்சராகவே வந்துடும். வந்துச்சுன்னா நீ கொஞ்சம் பிரில்லியண்ட்டாகவே இருப்ப. வந்தவே நீ எப்படி இருப்ப, கொஞ்சம் பிரில்லியன்சி, எதையுமே ஈஸியாக புரிஞ்சுக்கிற ஒரு திறமை வந்துடும். அப்போ மூன்றாவது கண் விழிப்பு வந்துச்சுன்னு சொன்னால் என்னென்னலாம் வரும், ஒரு திறமையான விசாலமான கற்றுக்கிறத விட மேலோங்கிய எதையும் புரிஞ்சுக்கிற ஆற்றலோடு நீ இருப்ப. அவ்வளோதான். எப்படி இருப்ப, எதையும் புரிஞ்சுக்கிற மேலோங்கிய ஒரு பார்வை, ஒரு விசாலமான ஒரு பார்வை உனக்கு வந்துடும். அதை பயிற்சினால கொண்டு வரலாம், இல்லை ஜென்மமாக செஞ்ச முயற்சினால் வந்துடலாம். நல்ல குருக்கிட்ட போனேன்னா அவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு மூன்றாவது கண் வெளிப்படையை வைப்பார். ஒரு அதிகபட்சமாக ஒரு 4 எடுத்துக்கலாம், சில பேர் 5 வருஷம் எடுத்துக்கலாம். அப்போலாம் ஆதி காலத்தில் 12 வருஷம் எடுத்துக்கிறாங்க. முன்பெல்லாம் 12 வருஷம் எடுத்துக்கிறாங்க. மூன்றாவது கண் விழிப்புக்கு மட்டும். அங்கேருந்து நீ ஞானம்னு ஒன்று இருக்குது. மூன்றாவது கண் விழிப்பு ஞானப்பேறு கிடையாது. மூன்றாவது கண் விழிப்புன்னா கிடையாது, ஞானப்பேறு முக்தி கிடையவே கிடையாது. முக்தி என்பது மரணத்தில் சந்திக்கிறது. சமாதின்றது எங்கே சந்திக்கிறது, மரணத்தில். வாழ்கிற வாழ்க்கையில் எதனா ஆயிடுச்சுன்னா கூட கட்சி என்ன பண்ண முடியாமல் போயிடலாம், சாதிக்க முடியாமல் போயிடலாம். இங்கேருந்தே சரியாக வாழ்ந்தனே போனீங்கன்னா மூன்றாவது கண் விழிப்பு அந்த பேர் தான் உன்னால் சரியாக வாழ முடியும். உன் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தீங்கன்னா உன் முடிவு எப்படி இருக்கும், சரியானதாக இருக்கும். அப்போ மூன்றாவது கண் விழிப்பு வந்துச்சு, நான் ஞானம் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. கேட் பாஸ் கிடச்சிச்சு, டிக்கெட் வாங்கிட்டேன், என்னாச்சு, கேட் பாஸ் கிடச்சிச்சு, டிக்கெட். என்னால் கேட் பாஸ் வாங்கி தர முடியும். என்னால் என்ன பண்ண முடியும், கேட் பாஸ் வாங்கி தர முடியும். நான் வாங்கிட்டேன், அதனால் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு. இப்போ நான் கண்ட்ரிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், ஐடியாலாம் தெரிஞ்சிச்சு. அங்கே எங்கே கான்சுலேட் இருக்குது, எங்கே போனால் யாருக்கிட்ட போச்சா விசா வரணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன பண்ணுவேன் இப்போ, நான் வாங்கி கொடுத்துருவேன். புரிஞ்சிச்சா? இதுதான் டெக்னிக்கு, இதுதான் விஷயம். இந்த மூன்றாவது கண் விழிப்பு வந்தால் அங்கே ஒரு கண் வந்து இமேஜெல்லாம் பார்த்துனா முடியாது, குறுகு இருக்கும், உணர்ச்சியோடு இருக்கும், புரியும், தெளிவாயிடுவேன். நிம்மதியான தூக்கம், நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான செயல்முறை, ஆழ்ந்த புரிதல் தானாக வந்துடும். ஏன்னா உன்னை நீயே திருத்த ஆரம்பிச்சிருவேன். இதை வச்சு நீ இப்போ 2வது வேலை செய்யலாம். மூன்றாவது கண் விழிப்பு வந்தவொடனே திமிரு வரும், திமிரு வரும், ஆணவம் வரும், நான் என்ற அகந்த வரும். இவங்களை விட நான் அறிவாளி என்ற ஒரு உச்சக்கட்ட தெம்பு உனக்கு வந்துடும். அப்போ முட்டாள்தனமாக வளர ஆரம்பிச்சிருவேன். கண்ணு தானாக முடிக்கும், கண்ணு தானாக முடிக்கும். சமாதி சாதிக்க மாட்டேன், முடியாது சமாதி சாதிக்க. அதுக்கு பேர் திரிசங்கு சொர்க்கம். அது பேர் என்ன, திரிசங்கு சொர்க்கம். திரிசங்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் கேட் பாஸ் வாங்கிட்டு இப்போ கொடுக்கப்பட்ட கேட் பாஸை வச்சுன்னு தப்பாக போய் அந்த நாட்டில் இப்படி நடந்துன்னு தெரியாமல் அங்கே போய் பொம்மைகளை போய் பிடிச்சிட்டேன்னா பாகிஸ்தானில் என்ன பண்ணுறானுங்க, அர்த்தம் அனுப்பிச்சிடுவானுங்க. இங்கே சுற்றி இருக்கிற மாதிரி பார்த்துன்னு அது மாதிரிலாம் அங்கே போய் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. கண்ட்ரிக்குன்னா இது ரூல்ஸே மாறுது. காரி ரோட்டில் கூமுன்னு துப்புற வச்சு கேமரா வச்சுருப்பான், டம்முன்னு வந்து புஷன் போடுவான். யார்தோ தானே நேற்று பாயிண்டில் போடணும்னு வச்சுக்கோ, தம்பி நீ தான் திருநவான்னு புஷன் போடுவாங்க. நீ வேணை கரெக்டாக வச்சுட்டு போயிட்டு இருப்பேன். அவன் வந்து போலீஸ்காரன் சுற்றி போட்டு எடுத்துன்னு போயிட்டு லெட்டர் அனுப்புவான். ஃப்ரெண்டு பைக் எடுத்துன்னு போய் எங்கன்னா நிறுத்திட்டு போயிடுவேன் சிங்கப்பூரில். அவனுக்கு ஓலை வரும். புரிஞ்சிடுச்சா? கண்ட்ரிங்கன்னா இல்லை, ரூல்ஸு மாறுது. இப்போ உனக்கு மூணாவது கட்சிச்சு, கேட் பாஸ் கட்சிச்சு, கண்ட்ரியில் போய் தப்பாக வந்தேன்னா புரியுதா? அப்போது அந்த மாதிரி தப்பும் நடக்கும். அந்த மாதிரி தப்பு நடந்தது தான் வேதாத்திரி. அந்த மாதிரி தப்பு நடந்தது தான் வேதாத்திரி. மூன்றாவது கண் திறந்தவொடனே திமிரில் ஆடுறது, அந்த மாதிரி மூன்றாவது கண் திறந்தவொடனே பேசுறது தான் நித்தியானந்தம். இந்த மூன்றாவது கண் திறந்தவொடனே பேசுறது தான் இந்த ஞானி கோணின்னு சொன்னா திஞ்சுனுங்கெல்லாம் போதுமானது இல்லை. அதுக்கப்புறமா ரொம்ப பொறுப்பாக இருக்கணும். மூன்றாவது ஒரு பார்வை வந்தவொடனே என்ன ஆயிடணும், முதல்ல என்ன பார்க்கணும். அந்த கண்ணை கொண்டு யாரை பார்க்கணும், என்ன பார்க்கணும். சமூகத்தை பார்த்துட்டு பணம் சம்பாதிக்கலாம்னு நினச்சிட்டேன்னா அவுட்டு, தோற்றுருவேன். என்ன பண்ணுருவேன், தோற்று போயிடுவேன். எங்கே வேணாலும் தோல்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதை கவனமாக வச்சுக்கோ. மூன்றாவது கண் விழிப்பு வந்தவொடனே என்ன ஆகிட முடியாது, திமிர்தனெல்லாம் பண்ணக்கூடாது. இங்கே வந்தால் சாத்தியமே இல்லை. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயமா இருப்பார் அவர்.
இங்கே உனக்கு வந்து பார்த்தா எனக்கு தெரியும், இது வரைக்கும் உனக்கு தெரியாது. சும்மா நான் பேசிக்கிறேன்னு வச்சுக்கிறேன், இங்கே உட்காந்து தான் நான் வேலையே தெரியும். அவெல்லாம் ஊரான் நீ ஒன்றுங்கிற மேட்ரு அது கிடையாது. பெரிய ஆள் நீ என் காலில் விட்டியானா, என் சக்தி அப்படியேப்பட்டது, என் ஓட்டம் அவ்வளோ விசேஷமானது. அதை டேஸ்ட் பண்ணுறது தான் தெரியும், ஒன்று தெரியாது. எப்போ நீ அந்த இடத்துக்கு வந்தேன்னா தெரியும். ஐயோ ஐயோ நமக்கே பிடிக்குதுன்னா என்னாலுக்கு என்னென்ன இருக்குமோ. எப்போ நீ அனுபவிக்கும் போது தான் தெரியும். அதர்வைஸ் எனக்கு தெரியாது. உனக்கு திமிர் இல்லை இது. நீ நினச்சக்கூடாது அப்படி நைஸாக ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லிடுறாரு. அப்படிலாம் கிடையாது, நான் சின்ன ஆள் தான். நம்ம ஆக்டிவில் தான் பார்த்துக்க. என்ன சொல்கிறது, நமக்கு மேட்ரு இல்லை. அதில் வர சரக்கு வச்சுட்டு கறி சாப்பிட்டாக்கா அறிவே கிடையாது வர எனக்கு. ஒரு ஆன்மீகவாதி செய்வானாயா, ஒரு ஜீவகாரணி ஒழுக்கம் வேணா இல்லை? கட்சி வரைக்கும் இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டுக்கிறாரு வந்து கறி சாப்பிடலாமா வேணாவா? ஏன் நாளைக்கு ஒருத்தர் கேட்பாருல்ல, இங்கே வந்து என்னை கூட இருந்து வேலை செஞ்சுட்டு போயிட்டு ஒரு புறம்போக்கு அது மாதிரிலாம் கூட போட்டுக்கிறான். சரக்கு அடிக்கக்கூடாது கவுச்சி. ஏன் என்ன ஆச்சு? புரிஞ்சுக்க மாட்டான். ஏன் மூன்றாவது கண் விழிப்பு வந்தால் தான் புரியும். அப்போ மூன்றாவது கண் விழிப்பு வரத்துக்கு முதல்ல என்ன செஞ்சாவன, நீ சரண்டர் தான். ஃபஸ்ட்டு மாஸ்டர்கிட்ட சரண்டர் ஆகணும். அடுத்தது என்ன ஆகிடும், நல்ல மாஸ்டர்கிட்ட நீ பண்ணு சரண்டர். என்ன புறம்போக்கு காலில் ஊஞ்சினா சிக்கனண்டா சிங்காரம், எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளவும் எடுத்துரு. அட்டை மாதிரி இருப்பானுங்க சில பேர்லாம். ஸ்டேஜ் 1ங்க, இது வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, அப்படி எல்லாத்தையும் ஒன்றே கொடுத்தா தாங்க முடியாதுல்ல நீங்கள். அது வந்து 8 நிலை இருக்குது. நீங்கள் பண்ண டம்முன்னு வாங்கினீங்கன்னா அப்படி தாங்க முடியாது இல்லை. மூணாவது கண் தந்துச்சுன்னா அவனால் தாங்க முடியாது, என்ன பண்ண முடியாது. அது கூட பதப்பத்திரன்னுவான், தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஓஹோ நம்ம சரியான இடத்துல தான் மாட்டிக்கணும். ஏன் ஒன்று என்ன பண்ணுறாரு, முதல்ல பதப்பத்திரர் முட்டை கறியெல்லாம் சாப்பிடாது. அம்மா அப்படியே இப்படி கட்சியை பண்ணல கூட இருக்காதுன்றான். அடா பாவீங்களா, உனக்கு பொண்டாட்டினா ஏன் பிரச்சனை இடாது இல்லை? என்ன பண்ணுறது இல்லை, நமக்கு சொந்த பிரச்சனைகள்லாம் தெரியதே இல்லை. ஏன்டா எனக்கு ஊர்லாம் எடுத்துக்குது செஞ்சுக்கூடாதுன்ற என்ன கதை இது, கேட்கணுமா கேட்கக்கூடாதா? நமக்கு ஊரில் அப்படி எடுத்துது பார்த்துக்க. அதனால் நம்ம என்ன பண்ணினா, யார் சொன்னாலும் செஞ்சுக்கிது தான். அது செஞ்சுக்காதுன்னா இப்படி வச்சு செஞ்சுக்க வேண்டியது தான். என்ன பண்ணுறது, ஊரில் இருக்குது பார்த்துக்கோ. மூன்றாவது கண் விழிப்பஞ்சா என்ன ஆகிடுவேன், ஒரு உயர்ந்த இருக்கிற இருப்புலேருந்து உயர்ந்த ஒரு அறிவு கிடைக்கும். அதை வச்சு நான் ஆணவத்தில் ஆடலாம், அதை வச்சு நான் அன்பில் ஆடலாம். அதை வச்சுன்னு ஆணவத்தில் ஆடலாம், அதை வச்சு என்ன பண்ணலாம், அன்பில் ஆடலாம். பணம் காசு பொருள் இதெல்லாம் வரும் போகும், வரும் போகும், நிலையானது இல்லை அதெல்லாம். ஆனால் நீ நிலையானவன், பிரிவி எடுக்கிற. இங்கே தப்பு செஞ்சால் அங்கே அடிப்பாங்க, புரிஞ்சிச்சா? அதான் சொன்னேன், நீ பண்ண பைக் விட்டு வந்துட்டுருப்ப, அவன் போலீஸ்காரன் போட்டோ எடுத்து க்ளீனாக அனுப்புவான். இல்லைன்னா பேசவே முடியாது. பீஸை கட்டுறா அவ்வளோதான், நிறுத்திட்டு போயிட்டேல்ல 5000 வெள்ளி கட்டுன்னுவான். பைக்கே 4000 வெள்ளி தான். விட்டதுக்கு எவ்வளோ கட்டினா? ஐயோ ஏன்டா இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட வண்டி கொடுத்தோன்னு ஆகிடும் உனக்கு. அடுத்த வாட்டி இந்தியாவில் வந்து என்ன வந்த வண்டியை என்ன சொல்லுவேன், காலில் ஒன்றும் உரம் வச்சு நடந்து போயிட்டு வந்துரு. ஏன் வண்டி கொடுக்க மாட்டேன். இங்கே மாதிரி ஹெல்மெட் போடாமலாம் நீ திரிய முடியாது. திரிஞ்சிட்டு சந்தோஷமாக வந்துடுவேன், லெட்ரு வரும் அவனுக்கு. புரிஞ்சிச்சா? ஏன் யாருமே நம்மளை கண்டிக்கலையே, நல்லா தானே நம்ம நீ பண்ணி வந்துடுவேன். தம்பிக்கு வரும் ஓலை 3 மாதம் பொறுத்து. ஏன் கண்காணிப்பு வேற மாதிரி. கடவுள் கண்காணிக்கிறான், கடவுள் கண்காணிக்கிறான். உன் அத்தனை அந்தரங்கமும் கடவுளுக்கு தெரியும். அந்தரங்கம் யாவும் அந்தரங்கன் அறிவான், அதுதான் வைகுந்தமே, அதுதான் வைகுந்தமே. போனது போகட்டும் இனியாது நெஞ்சம் புனிதம் ஆக. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போன போது விட்டுரு. இனிமேல் பண்ணால் எப்படி வந்துரு, சரியா வந்துரு. இந்த திருட்டு முள்ள மாதிரி சாமியார் சொல்றதெல்லாம் பேச்சுக்கன்னு வாழை வெட்டி ஆகிட்டேன்னு வச்சுக்கோ. உன்னோட கொடுமையான பாவி ஒருத்தன் இல்லை. உனக்கு நீயே தண்டிச்சுன்னா போயா, சரியான இடம் தான். உனக்கு நீ தண்டிச்சுன்னு என்ன பண்ணு, கருமீன் முட்டை சாப்பிடாத, சரக்கு இருக்கு அடியாத. அதுக்கிட்டு சரக்கு அடிக்கணும் சரின்னு நினச்சிக்க போகிற, அதுக்கு தகுதி வேணும். அதுக்கெல்லாம் திங்க் விஸ்லினே போட்டு வச்சுருப்பாங்கல்ல, குடிக்கிறதுக்கே அதில் போட்டு வச்சுருப்பாங்க எப்படி குடிக்கணும்ன்ட்டு. நீ படிக்கல அந்த மாதிரிலாம். அந்த படி ஜக் ஜேர்னல் போய் அதை படி, அந்த மேலே எழுதி வச்சுக்கிறான்.
குடிக்கிறது ஆனரபிளாக குடிக்கணும்யா, ஒரு மரியாதையாக குடிக்கணும். அதை திண்டு கணக்கு ஊற்றி போட்டு குடிமுள்ளன்னு அப்படி குடிக்கத்தான் இது இல்லை. சந்தோஷமாக இருக்குது குடிக்கிறது போய் அப்படியும் ஆரம்பிக்கும் போதே அசியமாகுது. ஆமாம் எப்படி தான் பேசுவேன், நல்லா தான் பேசுவேன், தான் வளருவேன். மூன்றாவது கண் வந்தால் என்ன ஆகிடுவேன், தெளிவாகிடுவேன். உனக்கு ஒரு ஆறான்னு ஒன்று இருக்குது, அதாவது அதிர்வுன்னு ஒன்று இருக்குது. எப்போ மூன்றாவது கண் தந்துச்சுன்னா உன் ஆறா வேற. உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, உன்னை பற்றி தப்பாக நினைக்க கூட முடியாது. உன்னை பற்றி என்ன பண்ண முடியாது, தப்பாக நினச்சானா உனக்கு டொப்புன்னு ஒரு யார் அடிக்கிறானே தெரியாது, ஏன் அடிக்கிறாங்க கூட தெரியாது. ஒரு நல்ல மனுஷனை நீ தப்பாக சொல்லிட்டடா, முன்னும் ஒரு மகானை நான் படித்திருந்தேனோ, யார் அவரு? அதனால தானே தம்பி உன்னை இப்படி ஆயிட்டாங்க. அதுதான் உன்னை பீஸ் போக வச்சுதே. உன்னை ஏன் பீஸ் போக வச்சாங்கன்னு நினச்சிக்கிற? முன்ன ஒரு மகன் என்ன பண்ணிட்டு வந்துட்டேன் நீ, ஒழிவில் ஒடுக்கம். ஒழிக்காதடா ஒடுங்கன்னு சொன்னாங்க. ஒடுக்கிறதுக்கு அர்த்தம் நியாயம் ஏதனை, அதுவே பெரிய பாவம். ஒரு குதிரையை என்ன பண்ணணும், அடக்கணும்னா கொழுத்த தீனியெல்லாம் போடணும், அன்புனால அதை அடக்கணும். தீனியெல்லாம் போட மாட்டா என்ன ஆகிடும், அப்போ கூட ஓடிக்கணும். அதுக்காக ஓடும். அது குதிரை அடக்கணும் என்ன செய்யலாம், ஒன்று தீனி பண்ணாமல் ஆக்கிடலாம், இல்லை விசில் அடிப்பார் பார்த்துருக்கீங்களா, ஒன்றே ஓடி ஆடும் குதிரை, மேலே ஏறி உட்காருவாரு. அப்படி போகலாமா, ஒன்றுத்துக்கு உதவி பீஸ் ஆகிட்டு உட்கார வச்சிடலாமா? குதிரை எப்படி இருக்கணும், பேச்சை கேட்கணும். தம்பி என்னை காப்பாத்துறான்னா வந்து காப்பாற்றணும். குதிரை தான் அது. எப்படி இருக்கணும் குதிரை, அப்படி இருக்கணும். மனம் எப்படி இருக்கணும், நல்லா வலுவான குதிரையாக இருக்கணும், திறமையான குதிரையாக இருக்கணும். அது வேணாம் இது வேணாம், அது தப்பு, அது எப்படி நீ தப்பு நாயே இல்லை. கழுதை என்ன பாட்டு கற்றுக்கிட்டா எப்படி பாடா, ஏன் கழுத விஷயம், கழுத கிட்ட பாட்டு கிட்டியா? சரக்கு தப்பு இல்லையா, குடிக்கிற மனிதன் தப்பு. கறி தப்பு இல்லையா, சாப்பிட்ற மனிதன் தப்பு. புரியுது என்ன சொல்றேன்ட்டு? ஆன்மீகம் தப்பு இல்லையா, போனவன் கையில தப்பு. வேதம் தப்பு இல்லையா, படிக்கிறவன் தப்பு. பாட்டுங்களா அது மாதிரி பண்ணக்கூடாது. இமிடியேட்டாக ஆகி திரும்ப பைத்தியம் முடிச்சிடும், செய்யக்கூடாது. அது தானாக விழுந்து தானாக வளர்ந்து வரணும். ஒரு குழந்தை தூக்கி மேலே உட்கார வச்சா என்ன ஆகிடும், கீழே இறங்கும்போது பொத்துன்னு ஊந்துடும். அதுவே மேலே ஏறிச்சேன்னா இறங்கும், திரும்ப ஏறும். உட்காரும்போது உட்காந்துக்கும், திரும்ப இறங்கும்போதே ஏறும். தூக்கி உட்கார வச்சா என்ன ஆகிடும், அதான் செய்யக்கூடாது, தப்பு. அப்போ அதுக்கு முதல்ல நடக்க தரணும். முதல்ல விழாமல் இருக்குமான்னு பார்த்துட்டு அதை உட்கார வைக்கணும். அதை மாதிரி நல்ல குருக்கிட்ட போனால் என்ன ஆகிடுவார், மூன்றாவது கண். அப்போ உங்களுக்கு ஆறாக வளர்ந்துச்சானா உங்களுக்கு நினச்சி கூட பார்க்க முடியாது, யாரும் என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு தீங்கே நினைக்க முடியாது. நீங்கள் ஜம்முன்னு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலையம் தானாகவே ஏற்பட்டுரும். சில மனிதர்களை பார்த்தா தெரியும், மேலே ஒரு வெளிச்சம் இருக்கும். நீங்களே கூட பார்க்கலாம். நீங்கள் உங்கள் மனைவியோட பழைய துணியை பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். காரணம் அந்த ஆறாவது மேலே பதிஞ்சு வெளியே போகிறது தான். நீங்கள் உட்காந்து எழுந்து போயிட்ட பிறகு ஒரு 3-4 செகண்டுக்கு அப்புறமா தான் உங்கள் வெளிச்ச உடம்பு உங்கள் பின்னாடி வரும். சம்டைம்ஸ் உங்களுக்கு உங்கள் வெளிச்ச உடம்புக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும், நீங்கள் பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அது நீங்கள் தான். அது யார் தான், நீங்கள் தான். மூன்றாவது கண் வந்துச்சுன்னா அந்த நீங்களும் இதுவும் ஒன்றாவே ஆகிடுவீங்க, ரெண்டாக இருக்காது. உங்கள் விருப்பத்தில் நீங்கள் வெளியே போய் வர முடியுது. இதெல்லாம் அப்புறமா வர்றது. முதல்ல கண்ணு திறந்துட்ட பிறகு, ஆறாக வளர்ந்துட்ட பிறகு என்னெல்லாம் செய்ய முடியும் உங்களால்? வெளியே போகிறது, வர்றது, புரிஞ்சுக்கிறது. ஒருத்தர் வராருன்னா உங்களுக்கு முன்னாடி தெரியும். நீங்கள் விழிப்படைந்த மனிதர்களாக இருந்தால் கொஞ்சம் தூரம் வரும்போது உங்களுக்கு துடிக்கிறதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். கொஞ்சம் நெருக்கத்தில் வரும்போது ஐயா இங்கே இருக்கிறாரு இல்லைன்னு கூட உங்களுக்கு தெரிய வரும். என்னை நினச்சா உங்களுக்கு துடிக்க வரும், என்னை நினச்சா உங்களுக்கு அது நடக்கும். நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டு யூடியூப்பில் போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு பதில் இருக்கும். அதெல்லாம் என்னால் ஆனது அல்ல, அது என்னால் ஆனதே இல்லை, இறை சிந்தை. அது பக்தி உள்ள ஒரு மனிதனால் அது ஆகுது. அது தனி ஆவர்த்தனம், அது தனி ஆவர்த்தனம். இதுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பாளி, நான் பச்சா அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அவனுக்கு அது கிடைக்கிறதே இல்லை. நல்லா புரிஞ்சு வச்சுங்க. ஆணவம் உள்ள ஒரு மனிதனை அன்பு நெருங்குறதே இல்லை. ஆனால் உங்களுக்கு ஆணவம்னா என்னன்னு புரியுது இல்லை. இப்போது ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் நீங்கள் ஆணவம்னு வச்சுக்கிறீங்க. அது இல்லை ஆணவம், அது இல்லை ஆணவம். எளிமையாக இருந்தால் அவன் லூசுன்னு வச்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது. நான் இதெல்லாம் குடிக்கலாம் மாட்டேங்க, புனிதமானு சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்?
எவ்வளோ நேரம்? அதனால் என்ன நீங்கன்னா வந்து என்னை பார்த்து நடக்க போகிறீங்க? என்ன அப்புறம் குஷ்டு வளர்ந்துருந்து நீங்கள் என்ன பார்த்தீங்க? யாரா ஒயின் ஷாப்பில் பார்த்தீங்க என்ன? ஆனால் நான் சொல்லுங்கிறேன். ஆனால் நீங்கள் யாரை நம்புறீங்க? ரகசியமாக சாப்பிட்டு சாப்பிட்றதே இல்லை. சைவம் பேசுகிறான், பிரியாணி சாப்பிட்றான். ஏன்னா பேசி பேசி டயர்ட் ஆகிட்டானாமா. பிரியாணி சாப்பிட்டா தான் நான் நல்லா பேச முடியுன்றான். சாப்பிட்றது பிரியாணி, பேசுறது எதை? சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்தை பேசலை, சாப்பிடக்கூடாதுன்னு பேசிக்கிறான். குடல் இவ்வளோ பெருசுன்றான், மாடு ஆடுங்கிற மாதிரிலாம் இன்னும் கதையெல்லாம் சொல்கிறான், நல்லா மடமானம் பண்ணிட்டு. ஆனால் பிரியாணி சாப்பிட்றான். உங்களுக்கு தெரியுமா சாப்பிட்லன்ட்டு? பார்த்தீங்களா நீங்கள் அவனை 24 மணி நேரம்? ஒரு புக்கு ஒன்று படித்தேன் நான், சாப்பிடாமல் இருக்கிறது எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பொறுப்பாக ஃபோனை பண்ணி எப்படி சாப்பிட்டு நான் எல்லாம் சாப்பிடுங்க உங்களுக்கு சொல்லி தரேன்னா. எவனை ஃபோன் பண்ணி கேட்கவே இல்லை. எட்ட கேள்வி தான், நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லை, நான் சாப்பிட்டு தான் சார் இருக்கிறேன், உங்களுக்கு சொல்லி தருவேன் நான். போறானா இல்லையா? போறானா இல்லையா? ஏன் அவன் வெளிப்படையே தானே இருந்தான். உனக்கு தோணவே தோணாது. உன் முட்டாள்தனெல்லாம் அழிஞ்சிடும். முட்டாள்தனம் தெரிஞ்சால் என்ன பண்ணுவேன்? உன் முட்டாள்தனம் அழிஞ்சிடும், திமிரும் வந்துடும். 2 சந்தர்ப்பம் அதில் இது. நல்ல குரு கிட்ட கற்றுனேன்னா என்ன ஆகிடுவேன்? ஆணவெல்லாம் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் ஆணவத்தை ஒழிச்சுட்டு தான் கற்றே தரான். நீங்கள் வந்தவே, நீங்கள் உள்ளே வந்தவே ஆணவம் இல்லாதவர் தான். ஆணவம் இருக்கிற ஒரு மனிதன் என் யூடியூப்பெல்லாம் பார்க்க முடியாது. இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான், ஆப் பண்ணுற பற்றியா? அதுவும் ஆணவம். நான் அசிங்கமாக பேசுகிறேன்னு முடிவு நீ எப்படி பண்ண? இல்லை 2வது ஸ்டெப் ஒன்று இருக்குது. சார் நீங்கள் அவங்களெல்லாம் திட்டாதீங்க, நீ மட்டும் என்ன பண்ணுகிற? இவங்களெல்லாம் நீங்கள் குறை சொல்லாதீங்கன்னு என்கிட்ட சொல்கிறார்ல ஒன்று ஃபோன் பண்ணி ஒருத்தர். அப்போ என்ன பண்ணுறாரு அவர்? என்ன எனக்கு குறை தானே சொல்கிறாரு. ஏன்டா நீ மட்டும் என்ன குறை சொல்கிற? ஆமாம் தான். இல்லை அடுத்தவங்களை குறை சொல்லாதுன்னு சொல்கிறது என்ன? அது என்ன சொல்கிறதுக்கு பேருண்ணா? குறை தானே. ஏன்டா சொல்லக்கூடாதுன்ற? அவர் சரியா இல்லைன்னு அவரே கேளு. புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ என்ன நடக்குது இங்கே? அப்போ என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோன்னே தெரியாமல் செய்கிறோம். இது போதுமானது இல்லை. 2 கண்ணு. அப்போ என்ன ஆகிடுது? 3வது கண் இதுங்களுக்கெல்லாம் தீர்வு அமையுது. 6 வளர்ந்துச்சேன்னா தொட்ட நோய் நல்லாயிடும். நீ யாரையா தொட்டனா நோய் நல்லாயிடும். ரொம்ப சோகமான ஒரு மனிதன் நீ போய் பார்த்தேன்னா சந்தோஷமாகிடுவான். யானே தெரியாது அவனுக்கு. இப்போ நீ வந்த வீடே நல்லாக்கிற மாதிரி இருக்குதுப்பா, ஒரு வாட்டி வந்து போய கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். அங்கே போனேனாக்கா பயங்கர சோகத்தில் இருப்பேன். அங்கே போய் பக்கத்துக்கு வந்தோன்னே ஏதோ ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே போயிட்ட மாதிரி இருக்கும். ஏன்? அந்த ஆறாவோட வளையம் அவனுக்குள்ளே இருக்கும்போது அந்த குறு பார்வை கோடி நன்மை. ஏன் அப்படி பார்க்குறான்? ஐயோ இந்த புள்ள நல்லா இருந்துருமா, அங்கங்கே போய் ஏமாந்துட்டு நம்மக்கிட்ட சொல்லுதே, இறைவா இந்த புள்ளிக்கு என்ன பண்ண? புரியுதா? ஏன் அம்மா கேட்குறது என்ன இருக்குது? இல்லை நல்லா தான் அப்படி எல்லோரும் நல்லா இருந்தால் எப்படி இருக்கான்? புரியுதா? உணர்வு இருந்தால் நான் எப்படி பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியும். இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாக பேசிக்கிறாயா, ரொம்ப திமிராக பேசிக்கிறான் வரைவன். கரெக்டாக இல்லையா? எப்படி பேசிக்கிறான்? எப்படியா பேசிக்கிறான்? அதனால் நீங்கள் பொறுப்பாக இருங்க. உங்கள் 6 வளரும், 3வது கண் விழிப்பஞ்சா நீங்கள் ஆரோக்கியமான மனிதர் ஆகிடுவீங்க. உங்கள் பொருளாதார வாழ்க்கையை, சமூக சீர்திருத்த வாழ்க்கையை, உங்கள் குடும்பம் சார்ந்த வாழ்க்கையை, இக்கரை அக்கறை எல்லாத்துலேயும், இகலோகம் பகலோகம் எல்லா லோகத்துலையும் எப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம், சந்தோஷமாக வாழ்ந்துடலாம். இப்போது மகிழ்ச்சியாக வாழ்ந்தீங்கன்னா எப்போ என்ன பண்ணுவேன்? மகிழ்ச்சியாக வாழ்வேன். அதுக்கு ஆதாரம் 3வது கண். அது தனியாக ஒரு பிசிக்கலாக அப்படி அது இல்லை. ஆனால் நெத்தியில் குறுகுறுத்தலும் உருளும் வந்துடும். அது வந்தவனுக்கு தான் புரியும். சரக்காச்சவனுக்கு தான் போத தெரியும். சொல்லுத்தேன் தண்ணி குடிச்சிட்டு போதை ஆகுதுன்னு சொன்னால் என்ன நம்ம நினச்சிக்கலாம்? இன்னும் நடிச்சாலும் குடிச்ச மாதிரி வருமா? என்ன சொல்கிறேன்?